வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள்: ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் கூறியுள்ளார். அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜைஸ்மின் லம்போரியா முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பாதுகாப்புத் துறையில் ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பிராந்திய அளவில் ராணுவ அதிகாரிகள் விரைந்து முடிவெடுக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஆண்டுக்கு 1,25,000 கோடி ரூபாய் வரையிலான ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த கொள்கை முடிவு மூலம் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்டவும், உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் ராணுவ தளவாடங்களை வாங்குவதற்கும் சிறு குறு நடுத்தர தொழில் மேம்பாட்டிற்கும் வழிவகை ஏற்படும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் இந்தியாவின் வர்த்தக ரீதியில் முன்னணி நாடாக விளங்குவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உலகளாவிய வணிக ஆராய்ச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், பல்வேறு நாடுகளுடன் இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் ஈடுபட்டதற்கு பாராட்டு தெரிவித்தார். இதன் மூலம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயனடையும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்கள் திறன் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கூறிய அவர், அரசின் ஆய்வகங்கள் மூலம் இதனை உறுதி செய்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக திரு ஜிதின் பிரசாத் தெரிவித்தார். அரசு கட்டிடங்களில் மேற்கூரை சூரிய மின்சக்தி உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜோஷி, மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறை அதிகாரிகளுடன் இதற்கான பணிகள் குறித்து ஆய்வு செய்ததாக தெரிவித்துள்ளார். இப்பணியில் 80% இலக்கு எட்டப்பட்டுவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரை 53,000க்கும் மேற்பட்ட அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக 885 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். சூரிய மின்சக்தி கட்டமைப்புகளை விரைவாக முடிக்கப்படுவதை கண்காணிப்பதற்கு தனி அலுவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று தாம் வலியுறுத்தியதாகவும் அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். புதுதில்லியில் மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனை தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், பயனாளிகளின் நலனுக்காக ஒவ்வொரு அமைச்சகமும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். வரும் 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசு உறுதி பூண்டிருப்பதாக கூறிய அவர், வறுமையை ஒழித்து அனைவருக்கும் குடிநீர், மின்சாரம், உணவு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு கிரண் ரிஜிஜு கூறினார். விமான எரிபொருள் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்காக எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசின் 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு தடையற்ற விமான போக்குவரத்திற்கு உதவிடும் என்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தில் உள்ள இயக்குநர் திரு ரோஹித் ராஜ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், மேற்காசிய போர்ச்சூழல் காரணமாக எழுந்துள்ள எரிபொருள் பற்றாக்குறையால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனால் தடையற்ற விமான போக்குவரத்து உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நிதி ஒதுக்கீடு காரணமாக விமான எரிபொருள் விலை கட்டுக்கடங்காமல் உயர்வது தடுக்கப்படும் என்றும் அவற்றின் விலை நிலையாக பராமரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் எஃகு உற்பத்தி ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருவதாக எஃகு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்தில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களின்படி 1,42,00,000 டன் எஃகு உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாகவும், இது கடந்த ஆண்டை காட்டிலும் 2.9% கூடுதல் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதத்தில் இதன் நுகர்வு 9% கூடுதலாக இருந்ததாகவும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் எஃகு இறக்குமதி 6,90,000 டன்னாகவும் ஏற்றுமதி 5,10,000 டன்னாகவும் இருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ் சங்கவி தெரிவித்துள்ளார். காந்தி நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில காவல்துறை நடத்திய சிறப்பு சோதனையில் 782 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். பங்களாதேஷில் இருந்து சட்டவிரோதமாக ஊடுருவிய அவர்கள் அனைவரும் அந்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இவர்களுக்கு அடைக்கலம் மற்றும் வேலைவாய்ப்பு வழங்கியவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்ஷ் சங்கவி கூறினார். தேசிய மின் ஆளுமை விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டது. மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல்வேறு பிரிவுகளில் 17 விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் ஆளுமையில் சிறப்பாக செயல்பட்டதற்கு 10 தங்கப் பதக்கங்களும் 6 வெள்ளிப் பதக்கங்களும் 1 ஜூரி விருதும் வழங்கப்பட உள்ளன. ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் நடைபெறவுள்ள 29வது தேசிய மின் ஆளுமை மாநாட்டில் இந்த விருதுகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கப்பதக்கம் வென்ற அரசு துறைக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், கோப்பை மற்றும் சான்றிதழும் வெள்ளிப் பதக்கம் வெல்லும் துறைக்கு தலா 5 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு துறைகள், மாநில அரசு துறைகள், கிராம பஞ்சாயத்து அலுவலகங்கள் ஆகியவை மின் ஆளுமை விருதுக்கு தகுதி பெற்றுள்ளன. அரசு பணிகளுக்கான தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் மத்திய அரசு பணிகள் தேர்வாணையம் UPSC முக அடையாள சரிபார்ப்பு நடைமுறையை கொண்டு வந்துள்ளது. அண்மையில் நடைபெற்ற குடிமைப் பணி தேர்வுகள், இந்திய வனப்பணிகள் முதற்கட்ட தேர்வுகளில் முக அடையாள சரிபார்ப்பு பணி வெற்றிகரமாக முடிக்கப்பட்டதாகவும் UPSC தெரிவித்துள்ளது. தேர்வர்கள் விண்ணப்பிக்கும் போது அளித்த புகைப்படத்தை கைபேசி உதவியுடன் சரிபார்க்கும் நடைமுறை பின்பற்றப்பட்டதாக ஆணையத்தின் தலைவர் டாக்டர் அஜய்குமார் தெரிவித்துள்ளார். தேசிய மின் ஆளுமை பிரிவு இதற்கான தொழில்நுட்பத்தை தயாரித்ததாகவும் அவர் கூறினார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்த 20 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மின் கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தீயணைப்பு வீரர்கள் தீயை விரைந்து கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு காந்தேஷ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி அவர்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக அறிவித்துள்ளார். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த சுகாதாரத்துறை அமைச்சர் திரு லிஷாந்த் உத்தரவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வரும் 8, 9, 10 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள காவலர் தேர்வை 29 லட்சம் பேர் எழுத உள்ளனர். தேர்விற்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத், தேர்வு மையங்களுக்கு செல்வோர் குறைந்த கட்டணத்தில் பேருந்தில் பயணம் மேற்கொள்ளலாம் என்று தெரிவித்தார். தேர்வு மையங்களுக்கு தடையின்றி மின்சாரம் வழங்கவும், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தவும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். தேர்வு தொடர்பாக சமூக வலைதளத்தில் பரப்பப்படும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும், தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜைஸ்மின் லம்போரியா முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்திலும், பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறினார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின், நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடத்திற்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜைஸ்மின் லம்போரியா முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.